கிடைக்கும், கல்வி வேண்டுமென்றால் கல்வி கிடைக்கும், எல்லாம் தரக்கூடிய நம்ம மனோன்மணி கிட்ட போய் இது எதுவுமே வேண்டான்னு கேட்டு பாருங்க. அவள் தன்னையே தரக்கூடிய வல்லமை நிறைந்தவளாக இருக்கிறாள். அப்பேற்பட்ட அம்பிகையை வணங்கி போற்றுதலுக்குரிய நடுவர்களே, பேச்சாளர்களே, இசை கலைஞர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, அத்துணை பேருக்கும் இரவு நேர ஈர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு டக்குனு தலைப்புக்குள்ள வந்துருது. எங்க பூந்தோட்டமா நெடிய போராட்டமா, இதுதானே இந்த கேள்வி. நானும் அன்னலட்சுமி அக்காவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம், அப்படிதானே? முன்னாடியே வந்து கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. என்ன பண்றது? அப்ப நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அக்கா திருச்சியில இருந்து பஸ்ல வந்திருக்காங்க புதுக்கோட்டைக்கு. எப்போதுமே அக்கா கார்ல தான் வருவாங்க, இன்னைக்கு பஸ்ல வந்திருக்காங்க. பஸ்ல வரும்போதே போன் பண்ணாங்க. என்ன காணு கேட்டேன். இல்ல கண்டக்டர் எனக்கு 20 ரூபாய் சில்லறை பாக்கி தரணும், தருவாரா மாட்டாரான்னு என்ன கேட்டாங்க. தந்துருவாங்க அக்கா, பொறுமையா இருங்கன்னு சொன்னேன். அடுத்த 10 நிமிஷத்துல அக்கா மறுபடியும் போன் பண்ணாங்க. ஆமா, 20 ரூபாயை நான் மறந்து தூங்கிடுவோம், எனக்கு பயமா இருக்கு, நீ வேணா எனக்கு ஞாபகப்படுத்தேன்னு சொன்னாங்க. எங்க 1 மணி நேரம் பேருந்து பயணத்தை கூட 20 ரூபாய் சில்லறை ஒரு போராட்டமா மாத்துதுன்னு சொன்னா எங்க வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்கா போராட்டமா இருக்காங்க? இவ்வளவு போராட்டத்துக்கு இடையில நீ புதுக்கோட்டை வந்துட்டு நீ பூந்தாட்டமா வந்து பேசிட்டு நீ ஜிபே பண்ண சொல்லிட்டாரா? அவரும் பண்ண சொல்லிட்டாரா? பிச்சைக்காரங்க கூட கார்ல உட்காந்துருந்தா தொட்டு கண்ணாடி சில்லறை இல்லையா பண்ண பரவாயில்ல ஜிபே பண்ணுங்கிறான். அதனால வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாதா என்ன? மந்திரி வந்துருச்சுல. நான் ஒரு பையனை தான் நடுவர்களே ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க, 4 சேர்ல உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அந்த பையன் தாங்க. நானும் அக்காவும் அந்த கோவில் பக்கத்துல வந்து நின்னோம்லாங்க, ராஜ கம்பீரமா உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, அந்த பையன் என்கிட்ட வந்தாங்க. அக்கா நீங்க ஸ்டேஜுக்கு போகும்போது எப்படி போவீங்கன்னு கேட்டான். நான் நடந்துதான் போவேன்னு சொன்ன நடுவர்களே. அதுக்கு அந்த பையன் என்ன பார்த்து சொல்றான், வண்ணத்து பூச்சி பறந்துலாக்கா போவோம், நீங்க எப்படி நடந்து போறீங்க அப்படின்னு கேட்டான். அந்த 6 வயசு பையனை கூட உன்னை பார்த்தா வண்ணத்து பூச்சி மாதிரி தெரிஞ்சு அவன் வண்ணத்து பூச்சியை வண்ணவனமா பார்த்து ரசிச்சவன். சரி, அந்த மாதிரி கலரா அந்த பொண்ணு போகுதே, இந்த அம்மா போகுதே, பொண்ணு இல்ல அம்மா அவன் பார்வைக்கு. ஆட தெரியாதவனுக்கு ஆட்டம் ஒரு போராட்டம், பாட தெரியாதவனுக்கு பாட்டு ஒரு போராட்டம். வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் இருக்கு சொல்லுங்க. நம்ம சாதாரணப்பட்ட மண்ணிலையா நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் நடுவர்களே. ராஜாக்கள் எல்லாம் தேர்ல போன காலத்துல கூட ஒரு ராஜா கார்ல போனாருன்னு சொன்னா அது புதுக்கோட்டை சமாஸ்தானத்தை சேர்ந்த ராஜாவத்தான சொல்லணும். பிரிட்டிஷ் காலத்துல கூட தனக்குன்னு ஒரு நாடு, தனக்குன்னு ஒரு நாணயம், தனக்கென்று ஒரு தபால் துறை அமைத்து ராஜ்யமா இருந்த சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம் என்று சொன்னால் இப்பேற்பட்ட மண்ணில வந்து நம்ம எப்படிங்க பேசணும்? அன்னைக்கு ஒருத்தர் கிட்ட கேட்ட நடுவர்களே, அண்ணன் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, வாழ்க்கை வாழை இலையில ஊத்துன ரசம் மாதிரி போகுது, எந்த பக்கம் போகுதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாருங்க. நல்லா வாங்க, எதை ஒப்பிட்டு இருக்காரு, வாழையில ஊத்துன ரசமா? எங்க பிரபுவன் கேட்ட தட்டுல ஊத்துனா போகாது இல்ல, அன்னலட்சுமி அது எப்பவுமே புதுசா நல்லா இருக்கு தோணும், நல்லா சிந்திக்கக்கூடிய ஒரு பெண்மணியாச்சே. பூந்தோட்டமா இருக்கேன்னு எங்க பிரபுவன் வந்து பேசுறாங்க.